எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். ஜனவரி 22ஆம் தேதி இன்றைய வாக்குத்தத்த வசனம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்த நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றிற்கும் சிரசாய் இருக்கிறார். நாம் அவரை சிரசாக கொண்டிருக்கும்போது நம்முடைய சிரசின் மேலும் ஆசீர்வாதங்கள் தங்கி தாபரிக்கும். சரீரத்துக்கு சிரசு முக்கியமானது. சிரசு இல்லாமல் சரீரம் செயல்படாது. அவ்விதமாகவே நம்மை கொண்டு தேவன் அநேகரை ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய குடும்பங்களும் நம்முடைய சபைகளும் நம்ம சுற்றில் இருக்கிற எல்லாரும் நம்மை கொண்டு ஆசீர்வதிக்கப்படுவது தான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆபிரகாம் நிமித்தமாக பூமியிலுள்ள வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டது. யோசேப்பு நிமித்தமாக தேவன் தன்னுடைய சகோதரரையும் எகிப்திலுள்ள எல்லாரையும் தேவன் ஆசீர்வதித்தார். தன் சிந்தனையிலே கூட யோசேப்பு பரிசுத்தத்தை காத்து கொண்டான். அது நிமித்தமாக யோசேப்பு ஆசீர்வதிக்கப்பட்டான். நம்முடைய சிரசில் ஆசீர்வாதம் தங்க வேண்டுமென்றால் நம் சிந்தையில் கூட பரிசுத்தம் காணப்பட வேண்டும். கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலுள்ள ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.